ரயிலில் நடைபெற்ற ரிசர்வ் வங்கி கொள்ளையும் அது பற்றிய விசாரணையும் பற்றி அலசும் விசாரணையில் இதுவரை. சேலம் எழும்பூர் ரயில் நிலையங்களுக்கு இடையே உள்ள தூரம் 352 கிலோமீட்டர். இந்த தூரத்தில் 12 ரயில் நிலையங்கள் உள்ளன. சேலம் விருத்தாச்சலம் இடையே 140 கிலோமீட்டர் தூரத்துக்கு புதிதாக அமைக்கப்பட்ட ரயில் பாதை என்பதால் இந்த பாதை இன்னும் மின்மயமாக்கப்படவில்லை. இந்த 140 கிலோமீட்டருக்குள் தான் கொள்ளையர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியிருக்க முடியும் என்று முதல் கட்ட விசாரணையில் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த தூரத்தை பணம் சுமந்து வந்த ரயில் சுமார் 3 மணி நேரம் கடந்துள்ளது. 3 மணி நேரத்தில் அந்த ரயில் 240 கிலோமீட்டர் தூரத்தை கடந்திருக்க வேண்டிய நிலையில் 140 கிலோமீட்டர் தூரத்தை மட்டுமே ஏன் கடந்தது என்ற கோணத்திலும் விசாரணை சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. பணம் கொண்டு செல்லப்பட்ட பெட்டிக்கு பாதுகாப்புக்கு சென்ற போலீசார் பணப்பெட்டிகள் இருந்த ரயில் பெட்டியின் பின்புறம் பொருத்தப்பட்டிருந்த பெட்டியில் பயணித்துள்ளனர். ஆனால் சற்று நேரத்தில் இவர்களில் பெரும்பாலானோர் படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளுக்கு சென்றுள்ளனர். அங்கு இவர்கள் தூங்கிவிட்டதாக அந்த பெட்டியில் பயணம் செய்த பயணிகள் சொல்லியிருப்பதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ரயில் பெட்டிக்கு பாதுகாப்புக்கு போன மொத்த போலீசாரின் செல்போன்களையும் விசாரணை அதிகாரிகள் கைப்பற்றி அந்த தொலைபேசிகளிலிருந்து எந்தெந்த எண்களுக்கு இவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்ற கோணத்திலும் விசாரணை சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. ரயிலின் மேற்கூரையில் போடப்பட்டிருக்கும் ஓட்டையை ஆராய்ந்த தடயவியல் வல்லுநர்கள் இந்த ஓட்டை உளியால் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று நம்புகின்றனர். காரணம், அந்த ஓட்டை சீராக இல்லை, நூல் பிடித்து அறுத்தது போல் இல்லை என்பதால் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிகிறது. அடுத்து ரயில்வே துறையில் இருக்கும் சில நபர்களின் பங்களிப்பு இல்லாமல் இவ்வளவு பெரிய கொள்ளை நடக்க வாய்ப்பில்லை என்பதையும் விசாரணை அதிகாரிகள் நம்புகின்றனர்.